அனைவருக்கும் வணக்கம். ஃபைனலாக ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் தொடங்கிட்டாங்க. அதாவது புது ட்ராக் அமைப்பதற்கான ஸ்லீப்பர்ஸ் தண்டவாளம் அமைக்கிற பணிகள் தொடங்கிட்டாங்க. 3வது ரயில் பாதை பக்கத்தில் தான் அந்த புதிய ரயில் பாதை அமைக்கிற வேலைகள் தொடங்கியிருக்காங்க. அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. எதனால் ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற ட்ராக் 3rd லைன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ராக் 2nd லைன். இந்த 2nd லைனுக்கும் 3rd லைனுக்கும் நடுவில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு இடவசதி இல்லாதனால என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 3rd லைன் பக்கத்தில் புது ட்ராக் கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் லென்த்துக்கு புது ட்ராக் அமைப்பாங்க. அந்த ட்ராக்கை 3rd லைனாக மாற்றி அமைச்சிட்டு, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற 3rd லைனை கிட்டத்தட்ட 400 மீட்டர் லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற 2nd லைனுக்கும் இப்போ புதுசாக ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ணதுக்காக அமைக்கப்பட்ட 3rd லைனுக்கும் நடுவில் இடவசதி கிடச்சிரும். அந்த இடத்துல தான் பிளாட்ஃபார்ம் அமைப்பாங்க. ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் டைப்பில் தான் அமைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வெறும் 3rd லைன் பக்கத்தில் ட்ராக் பெட் அமைப்பதற்கான அந்த லேண்ட் லெவலிங் வேலைகள் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு மேலே ஜல்லிக்கற்கள் கொட்டி ஸ்லீப்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணி ட்ராக் அமைக்கிற வேலைகள் தொடங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு லைன் பக்கத்தில் ஏற்கனவே இடவசதி இருந்ததுனால அங்கே பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் அந்த முதல் ட்ராக் பக்கத்தில் அமைக்கப்பட்ட பிளாட்ஃபார்மோட வியூவும் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு குறைஞ்சது ஒரு மாதமாவது ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ராக்கை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக் போல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வயரிங் வேலைகள் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரீஅலைன்மெண்ட் புதுசாக போடப்பட்ட ட்ராக்கை டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷன்லையும் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷன்லையும் பழைய 3rd லைனோட கனெக்ட் பண்ணணும். இந்த வேலைகள்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஜல்லிக்கற்கள் கொட்டி பிளாஸ்டர் மிஷின் யூஸ் பண்ணி ட்ராக்கை பேக் பண்ணுவாங்க. அந்த வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த புதுசாக போடப்பட்ட அந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் தண்டவாளத்தில் ட்ரெயின் சர்வீஸ் டைவர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் பழைய ட்ராக்கை கட் பண்ணி எடுப்பாங்க. எடுத்துகிட்ட போய்க்கு அந்த ஸ்பேஸில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் தொடங்குவாங்க. குறைஞ்சது ஒரு 300 மீட்டர் லென்த்துக்கு பிளாட்ஃபார்முக்கான அந்த காங்க்ரீட் வால் அமைக்கிற வேலைகள் பண்ணுவாங்க 2 பக்கமும். அந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு மண் நிரப்பி பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு லெவலிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா காங்க்ரீட் ஃப்ளோரிங் அமைப்பாங்க. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் அமைக்கணும். மற்ற பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லைட் இன்சுலேஷன், வாட்டர் ஃபெசிலிட்டி, ஸோ அந்த வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். மெயினாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைக்கணும். எப்படி பார்த்தாலும் எவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் முடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் தொடங்குவாங்க. பிளாட்ஃபார்ம் வேலைகள் முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது ஆகும் தான் நினைக்கிறேன். சப்போஸ் அடுத்த மாதம் மே மாதத்துக்குள்ளே ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பழைய ட்ராக்கோடு கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, மே மாதம் எண்டு இல்லை ஜூன் மாதத்தில் பிளாட்ஃபார்ம் அமைக்கிற வேலைகள் தொடங்கிடுவாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். என்னுடைய ப்ரெடிக்ஷன் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். யூட்டிலிட்டிஸ்லாம் கொண்டு வரதுக்கான இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் மூலமாக தான் தண்டவாளத்தை அன்லோட் பண்ணுறாங்க. அதிலே ஒரு சின்ன கிரெயின் மாதிரி இருக்குது. அது மூலமாக ட்ராக்கை அன்லோட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனில் தான் புதுசாக அமைக்கப்பட்ட அந்த ட்ராக்கை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்க 3rd லைனோட கனெக்ட் பண்ணுவாங்க. இது டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷன். இந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம்னால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், 2nd லைனுக்கும் 3rd லைனுக்கும் காமன் பிளாட்ஃபார்மாக இருக்க போது. அதாவது 2nd லைனில் போகிற ட்ரெயின்ஸும் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம், 3rd லைனில் போகிற ட்ரெயின்ஸும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண முடியும்.
முதல் ட்ராக் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் பண்ண பிளாட்ஃபார்மோட வியூ தான் பார்க்குறீங்க. இந்த முதல் ட்ராக் பக்கத்தில் போதிய இடவசதி இருந்தனால பிளாட்ஃபார்ம் வேலைகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 30ன்னு ஒரு சைனேஜ் போர்டு பார்த்துருப்பீங்க. தற்போதைக்கு இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் வேலைகள் நடக்கிறதுனால இந்த முதல் ட்ராக் வழியாக ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸ்லாம் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போகும்போது. அதே மாதிரி தேர்ட் லைனில் ஆப்ரேட் பண்ண ட்ரெயின்ஸும் இந்த வழியாக கடந்து போகும்போது 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க வேலைகள் நடக்கிறதுனால. இது வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். ஒன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வேலைகள்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு ஏற்கனவே எவ்வளோ ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணாங்களோ அதே ஸ்பீடு தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் வந்து பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்காக பேஸ்மெண்ட் வேலைகள் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பிக்கிற இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் வந்து டைரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான், அதாவது ஜிஎஸ்டி ரோடை கடந்து போகிற மாதிரி தான் இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் வேலைகள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷனில் ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்டாக ரைட் சைடில் ஒரு சின்ன கோயில் வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கோயில். எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து தான் ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது டுவர்ட்ஸ் ஊரப்பாக்கம் டைரெக்ஷனில். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் கனெக்ட் பண்ணுற பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்காக அமைக்கப்பட்ட பில்லர் தான் எதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் தான் தொடங்கியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரோடில் சென்டர் மீடியனில் பேரிகேட் பண்ணியிருக்காங்க. அநேகமாக அந்த இடத்துலையும் பில்லருக்கான ஃபவுண்டேஷன் வேலைகள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக அந்த 2 மரத்துக்கு நடுவில் ஒரு வியூ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்மோட ஷெல்டர் அது வந்து கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் தான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. முதல் ட்ராக் பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் ஃபவுண்டேஷன் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்காக தான் அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் வேலைகள் நடக்குது. அங்கே ஸ்டார்ட் ஆகிற இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் டைரெக்டாக இந்த இடத்துல தான் முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இந்த எம்டிசி பஸ் பே என்ட்ரன்ஸை தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி ரோடை கடந்து போய் டைரெக்டாக வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் வேலைகள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இந்த ஜிஎஸ்டி ரோடை ஈஸியாக கடந்து போகிறதுக்கு இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்கோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். ஃபைனலாக அந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் வேலைகள் தொடங்கிட்டாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஹோப் அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே மீதி இருக்கிற வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அநேகமாக ஒரு செப்டம்பர் இல்லை அக்டோபருக்குள்ளே கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேலைகள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ராக் ரீஅலைன்மெண்ட்காக புதுசாக அமைக்கப்படுற அந்த ட்ராக் ஒர்க்கை ட்ரெயின்லேருந்து எடுத்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷனில் போகிற அந்த வியூ தான் காமிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.